இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறோம். हम लोग यीशु मसीह के नाम में आए हुए आप सभी लोगों को हम कामना देते हैं. ஒருவேளை ஆன்லைனில் யூடியூப்பில் ஒருவேளை ஹிந்தி மொழி பேசக்கூடியவர்கள் இதை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஊழியர்கள் சார்பாக மிஷனரிகளின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். अगर ऑनलाइन के जरिए जो हिंदी वाले देखने वाले हैं उनको भी हम बधाई देते हैं. வட தேசத்தில் இருக்கிற உங்களை நாங்கள் வரவேற்கிறோம், எங்களுடைய ஊழியத்திற்கு வரவேற்கிறோம். उत्तर भारत में रहने वाले आप लोगों को भी हम इस सेवकाई के लिए स्वागत करते हैं. இந்தியா சுவிசேஷமயமாக்கப்பட पूरे भारत में सुसमाचार फैलने ஒவ்வொரு के लिए கிறிஸ்தவர்களும் ஆண்டவருக்கென்று எழும்பி ஏதாவது செய்ய, हर एक मसीही उठकर प्रभु के लिए कुछ ना कुछ கிராமங்களில் இருக்கிற சிறுவர்கள் வாலிபர்கள் மத்தியிலே நடக்கிற ஒரு ஊழியம் இது. गांव में रहने वाले बच्चों और जवानों के बीच में ये सेवा. உங்களுக்கு இப்படிப்பட்ட ஊழியத்தில் ஒரு பாரம் அழைப்பு இருக்குன்னா நீங்க கட்டாயம் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. अगर ऐसा प्रकार का सेवा की बोझ आपके अंदर है जरूर हमें संपर्क करिए. வட மாநிலங்களில் இருந்து 500 ஊழியர்கள் எடுக்க வேண்டும், அடுத்த வருஷம் குறைஞ்சது ஒரு 120 ஊழியர்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து வருகிறோம். 500 मिशनरियों को मतलब कम से कम 120 मिशनरियों को अगले साल का शुरुआत में यहाँ लाने के ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார்னா நீங்க கட்டாயமா எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க, எங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ய உங்களை வரவேற்கிறோம். इस संदेश को सुनने वाले आपके दिल में अगर प्रभु बात करेगा जरूर हमें संपर्क करिए, हम स्वागत करते हैं. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். 1 मिनट आंख बंद करके प्रार्थना करें. கர்த்தாவே, இந்த மாலை வேளை செய்திகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. हे प्रभु संध्या समय के संदेश को आशीष दे. ஆண்டவரே, எங்களை உருவாக்குகிற வசனத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். बनाने वाला वचन के लिए समर्पित करते हैं. பரம குயவனே, உம்முடைய அன்பின் கரத்திற்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். कुम्हार के हाथों में हम समर्पित होते हैं. உகந்த ஆண்டவரே பாத்திரங்களா எங்களை உருவாக்குங்க. उचित बर्तन के रूप में हम हर कोई தேவனுடைய பார்வையிலே கனமுள்ள பாத்திரமாய் நாங்கள் இருக்க வாஞ்சிக்கிறோம். आदरणीय बर्तन के रूप में हमें बनाइए प्रभु. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से पिताजी. आमीन. आमीन. ஆதியாகமம் 5வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். उत्पत्ति 5वां अध्याय को खोलेंगे. வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரங்களிலிருந்தும் சில சத்தியங்கள் நமக்கு தேவையானதை நம்ம எடுத்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். बाइबल का हर एक कुछ अध्यायों से बातों को देख रहे हैं. இந்த 5வது அதிகாரத்தில் பார்த்தோம்னு சொன்னா ஒரு பெரிய பெயர் பட்டியல் அங்கே இருக்கிறத பார்க்கிறோம். 5वां अध्याय में देखेंगे तो वंशावली पूरा नाम बताया गया है. பைபிளில் நிறைய இடங்கள்ல இந்த வம்ச வரலாறுகள் இருக்கும். वंशावली बहुत सारे जगह में है. சில நேரம் 1 நாளாகமம் அந்த முதல் 8, 9 அதிகாரத்தில் பார்த்தா ஒரே பேரா இருக்கும், இன்னாரை பெற்றான்னு ஒரே பேரா இருக்கும். पहला इतिहास 7वां अध्याय में देखेंगे तो पूरा वहाँ नाम ही लिखा रहता है. சில நேரம் போர் அடிக்கிறது போல இருக்கும். कभी कभी थोड़ा बोर जैसे लगेगा ये. ஆனா பைபிள்ல எந்த ஒரு பகுதியும் ஆண்டவர் தேவையில்லாமல் எழுதி வைக்கவில்லை. लेकिन प्रभु फालतू एक भी पन्ना को नहीं रखा है. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஒவ்வொரு பக்கங்கள் படிக்கிறோம், ஏதோ ஒரு பக்கத்தில் நமக்கு புரியல, ஆனா இதுல ஏதோ இருக்கு, நம்ம அடுத்தாவது புரிந்து கொள்ளணும், ஜெபித்து வாஞ்சியோடு அதை படிக்கணும். स्मरण ये रखना है कि अगर ये पन्ना को पढ़ते हैं समझ में नहीं आ रहा है लेकिन कुछ तो बात रखा है, एक और बार पढ़ना. இந்த பெயர் பட்டியல்களுடைய முக்கியத்துவம் மத்தேயு முதல் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர் பட்டியல் வரும்போது அதனுடைய முக்கியத்துவம் முழுமையாய் புரிய ஆரம்பிக்கும். ये वंशावली का जरूरत आपको ऐसा समझ में आ जाएगा. मत्ती रचित सुसमाचार पहला अध्याय में यीशु के बारे में लिखा है. இயேசு கிறிஸ்து ஒரு கற்பனை முந்தி காலத்தில் ஒரு ராஜா இருந்தாருங்கிற கதை கிடையாது. मतलब एक ऐसा कहानी नहीं है कि यीशु था एक राजा था ऐसा करके. வரலாற்றில் நடந்த உண்மை, चरित्र की हकीकत बात. தேவன் சொன்னபடி ஆபிரகாமின் வம்சத்திலே தாவீதின் வம்சத்திலே தேவகுமாரன் வருவார், அது அப்படியே நிறைவேறிற்று. कहने के अनुसार अब्राहम दाऊद के वंशावली में यीशु आएगा लिखा था, वैसे ही हुआ. அந்த பின்னணியிலே இந்த பெயர் பட்டியல்கள் வம்ச வரலாறுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. इसलिए ये वंशावली का जो नाम वगैरह है ये भी जरूरी है. ஒரு எப்படி ஒரு பத்திரம், ஒரு நில பத்திரம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நபர் போட்டிருக்காது, இன்னாருடைய மகனுக்கு இந்த இடம் கிரயம் செய்யப்படுகிறது. ஒரே பேரில் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபருடைய பெயர் அவருடைய மகன் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் தான் அந்த ஃபோக்கஸ். अगर किसी जमीन के बारे में अगर पत्र कार्यालय में जाएंगे तो उस व्यक्ति का बेटा ऐसा करके विशेष उसका नाम बताया जाता है. அந்த 5வது அதிகாரத்தின் வம்ச வரலாறு ஆதாமோடு ஆரம்பமாகிறது. 5वां अध्याय का वंशावली आदम से शुरू हो रहा है. தேவன் மனிதனை சிருஷ்டித்த நாளிலே தம்முடைய சாயலாய் உண்டாக்கினார்னு முதல் வசனத்தில் எழுதியிருக்கு. जब परमेश्वर ने मनुष्य की सृष्टि की तब अपने ही स्वरूप के अनुसार उसको बनाया लिखा है. ஆனா 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 3रा वचन में देखेंगे तो ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. जब आदम 130 वर्ष का हुआ तब उसके द्वारा उसकी समानता में उसी के स्वरूप
स्वरूप के अनुसार एक पुत्र उत्पन्न हुआ लिखा है। பெரிய ஒரு tragedy, ஒரு சோக சம்பவம். एक दुर्घटना बोलना चाहिए। தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம், मतलब आदम जो है प्रभु के स्वरूप से बनाया गया था, ஆனால் அவருடைய மகன் தன் சாயலாய் பிறந்தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. लेकिन अब आदम का बेटा उसका स्वरूप के अनुसार बनाया गया है। மனிதன் பாவியாக மாறுகிறான். அந்த பாவ சுபாவம், அந்த சாயல் வழி வழியாய் மனிதனுக்குள் வருகிறது. मनुष्य वहाँ पाप में गिर गया है, पाप का स्वरूप अभी उनके अंदर आने शुरू हो गया। நீங்களும் நானும் பாவி அப்படின்னு பைபிள் சொல்லுது. आप और मैं पापी हैं करके बाइबल बताता है। அது பாவம் செஞ்சனால அப்படின்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. मतलब पाप करने से हम पापी नहीं बने हैं। பைபிள் படி நீங்களும் நானும் பிறக்கும் போதே பாவி. बाइबल के अनुसार आप और हम जन्म से ही पापी हैं। நம்ம பெற்றோர் நம்மளை பார்த்து கொஞ்சிருப்பாங்க, அழகான பிள்ளைன்னு, சந்தோஷம்தான். हम भले हमारे माँ बाप लोग हमें बहुत प्यार किए हैं, ஆனால் வசனம் சொல்லுகிறது பிறக்கும் போதே நீங்களும் நானும் பாவிகள் தான். लेकिन वचन में ये लिखा है आप और हम जन्म से ही पापी हैं। லேவியர் ஆகமத்திலலாம் பார்த்தோன்னு சொன்னா, लव्य व्यवस्था में अगर देखेंगे तो ஒருவேளை எடுத்து ஃபுல்லாக படிக்க வேண்டியதில்லை, 12வது அதிகாரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அங்கே என்ன பலிகளை எல்லாம் செலுத்தணும்னு எழுதியிருக்கு. पूरा नहीं पढ़ेंगे, लेकिन 12वां अध्याय में देखेंगे एक बच्चा नया होने से क्या करना है। பிறந்த நாள்னா கேக் வெட்டி கொண்டாடுவோம். बर्थडे के समय में केक काट के ऐसा मनाते हैं, அங்கே ஒரு ஆடோ ஒரு புறாவையோ கழுத்தறுத்து அங்கே பிறந்தநாள் கொண்டாட வேண்டியிருக்கு. लेकिन वहाँ एक कबूतर को या पशु को वहाँ काट के मनाना पड़ता है। இதுதான் பழைய ஏற்பாட்டில் உள்ள செலிப்ரேஷன், பர்த்டே செலிப்ரேஷன். यही पुराना नियम का वहाँ जन्मदिन का मनाऊ। என் ஜீவன் ரட்சிக்கப்படணும்னா என் ரத்தத்துக்கு பதில் இன்னொரு ஜீவனுடைய ரத்தம் சிந்தப்படணும். अगर मेरा जीवन बचना है, किसी दूसरा एक जीवन को बलि करना है। பிறக்கும் பொழுதே ஒவ்வொரு மனிதனும் பாவி என்கிற அடிப்படை சத்தியத்தில் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். जन्म से ही हर कोई पापी है, ये बात को हम मन में याद रखना है। அந்த 5வது அதிகாரத்தில் அடுத்து நம்ம பார்க்கும்போது उस 5वां अध्याय में और भी देखेंगे तो அது ஒரு பெரிய ட்ராஜடி அப்படின்னு சொன்னேன். वो एक दुर्घटना है। அந்த சோக சம்பவம், அந்த ட்ராஜடி என்ன அப்படின்னு சொன்னா 5வது வசனத்தில் எழுதியிருக்கு. दुर्घटना ये है कि 5वां वचन में देखेंगे तो ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. इस प्रकार आदम की कुल आयु 930 वर्ष की हुई और वो तत्पश्चात वो मर गया। 8வது வசனத்தில் சேத் அப்படிங்கிற நபரை சொல்லிட்டு 8 கடைசியில் அவன் மரித்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. 8वां वचन में भी शेत के बारे में लिखा है, वो मर गया लिखा है। 11வது வசனத்தில் ஏனோஸ் என்பவர் இத்தனை வருஷம் இருந்தாரு, அவன் மரித்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. 11वां वचन में एनोश के बारे में इतना दिन रहा, वो भी मर गया लिखा है। மரணம், मरना மனிதனால் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நினைத்து இன்னைக்கும் மனிதன் பயப்படக்கூடிய ஒன்று இந்த மரணம். आज भी मानव मरण को देख के जरूर डरेगा। பிசாசு பொய் சொன்னா, நீ சாக மாட்டேன்னு சொன்னா. शैतान वहाँ झूठ बोलने लगा कि तुम नहीं मरोगे। ஆவிக்குரிய ரீதியாக அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே ஆதாம் ஏவாளும் மரித்து விடுகிறார்கள். आत्मिक रीति से वो फल को खाते ही आदम और हवा मर गए थे। பாவத்திலே அவங்க மரித்து போய் விடுகிறார்கள். पाप में वे लोग मर गए थे। சரீர மரணமும் அடுத்து வந்துருது. शारीरिक मरण भी उनको हुआ था। பழைய ஏற்பாட்டில் இங்கெல்லாம் பார்க்கும்போது நூற்றுக்கணக்கான வருஷங்கள்லாம் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. ये लोग इतना 100 सालों तक जी रहे थे। இது டிராஸ்டிக்கா எங்க குறையும்னா, நோவாவுடைய வெள்ளம் வந்து அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா அப்படியே வருஷங்கள் குறைஞ்சு 120 80க்கு அப்படி கீழே வந்துடும். नूह की बाढ़ के दिनों के बाद 100 80 ऐसा करके मनुष्य का आयु कम होते गया। ஆண்டவருக்கு ஒரு காரணம் இருந்தது, மனம் திரும்புவதற்கு காலங்களை கொடுக்கிறாரு. प्रभु मानव मन फिरने के लिए कुछ समय देता था। அது மனிதனுக்கு அந்த அளவுக்கு பிரயோஜனப்படலையா, குறைச்சிடுறாரு ஆண்டவர். मानव उसको इस्तेमाल नहीं किया तो प्रभु उसको कम करना पड़ा। நம்ம ஒருவேளை கொரோனால மரிக்காம இன்னைக்கு உயிரோட இருக்கமா? अगर हम कोरोना में नहीं मरे हैं, अब जिंदा है, நம்ம நினைச்சிக்க கூடாது நல்லவங்களா இருக்கறனால நம்ம உயிரோட ஆண்டவர் வச்சிருக்காரு நினைச்சிட கூடாது. हम ये नहीं सोचना है कि हम अच्छे लोग हैं इसलिए बच गए हैं। நீதிமான தீங்குக்கு முன்னாடி எடுத்துக்கிறாருன்னு சொல்லி வசனம் இருக்கு. क्योंकि वचन में लिखा है धर्मी बुराई दिनों से पहले ही उठाया जाता है। ஒருவேளை கொரோனால இறந்த சிலர்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கனால ஆண்டவர் அவங்கள எல்லாம் பத்திரமா எடுத்துக்கிட்டார். हो सकता है अच्छे लोगों को भी प्रभु कोरोना में बुराई के दिनों के पहले ही उनको ले लिया है। ஒருவேளை கொரோனால சாகாததற்கான காரணம் இன்னும் நம்ம மரிச்சா பரலோகத்துக்கு போக ஆயத்தம் இல்லங்கிற காரணத்தால கூட கிருபையினால் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கலாம். हो सकता है हमको ऐसा मौका मिला होगा कि कोरोना के दिनों में हम मर गए होते, हम स्वर्ग राज्य में नहीं प्रवेश किए होते। இப்படி மரணம் மரணம்னு ஒவ்வொரு ஆளை குறித்து வந்துட்டே இருக்கு. ऐसा मरण मरण करके यहाँ लिखा है। நடுவுல ஒரு சின்ன ஒரே ஒரு வசனம் தான், ஒரு ட்விஸ்ட் 24வது வசனத்துல இருக்கு. लेकिन 24वां वचन में एक वहाँ एक
दूसरा बात ஏனோக்க लिखा है। பத்தி மட்டும் எழுதியிருக்கு, அவன் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு எழுதியிருக்கு. वहाँ लिखा है हनोक के बारे में, वो लोप हो गया क्योंकि परमेश्वर ने उसे उठा लिया लिखा है। மரணம் என்பது முடிவல்ல என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஆரம்ப வசனங்கள். मरण जो है अंतिम बात नहीं है करके समझाने वाला वचन है। இன்னைக்கு உலக மனிதர்கள் நிறைய காரியத்தில் ஏன் துணிகரமா பாவம் செய்றாங்க? क्यों लोग आज इतना निडर होकर पाप करते हैं? இருக்கிற வரைக்கும் இஷ்டப்படி வாழ வேண்டியதா, சாவுக்கு அப்புறம் ஒண்ணும் இல்லை, இதுதான் அவங்களுடைய தைரியம். रहते तक जैसा भी रहेंगे, मरण के बाद तो कुछ नहीं सोचते हैं। ஆனால் மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை நிச்சயமா இருக்கிறது. लेकिन मरण के बाद एक जिंदगी पक्का है। இங்கே பார்க்கிறோம், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்ப இந்த உலகத்தில் இல்லாத இன்னொரு வாழ்க்கை எங்கேயோ இருக்கிறது என்கிற ஒரு ஹிண்ட் இந்த வசனங்கள் நமக்கு கொடுக்குது. ये वचन हमें समझाता है कि परमेश्वर ने उसे उठा लिया है। एक अंधे की दुनिया वहाँ है, एक देखते हैं। ரோமர் 6வது அதிகாரம் रोमियो 6वां अध्याय கடைசி 2 வசனங்கள் 22 23 கவனிச்சோன்னு சொன்னா 22 और 23 वचन में ध्यान देंगे तो அங்க 22ல பார்க்கிறோம், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். वहाँ लिखा हुआ है कि वहाँ तुम लोग पाप के जो इसमें से छुटकारा पाए हैं, इससे अनंत जीवन है करके लिखा है। 23ல மறுபடியும் அதை எழுதியிருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். 23 वचन में, क्योंकि पाप की मजदूरी तो मृत्यु है, परंतु परमेश्वर का वरदान हमारे प्रभु यीशु मसीह में अनंत जीवन है। அல்லேலூயா. हालेलुया। மரணத்திலிருந்து நமக்கு நித்திய ஜீவனுக்கு நமக்கு ஆண்டவர் பேர் எழுதி வச்சிட்டார். मरण से निकालकर अनंत जीवन हमारे लिए प्रभु देने वाला है। கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம். अनुग्रह से हम उद्धार पाए हैं। பரலோகத்துக்கு போகக்கூடிய டிக்கெட் என்ட்ரி புக்ல அங்க ஆண்டவர் பேர் எழுதி வைத்து விட்டார். स्वर्ग राज्य जाने का टिकट में हमारा नाम लिखा गया है। நீங்களும் நானும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு போராட வேண்டியதில்லை, தான தர்மம் பண்ண வேண்டியதில்லை, நல்லது செய்ய வேண்டியதில்லை, ஊழியம் செஞ்சலாம் அதை சம்பாதிக்க வேண்டியதில்லை. आप और हम स्वर्ग राज्य पाने के लिए दान धर्म करने का जरूरत नहीं, भलाई करने का जरूरत नहीं। ஃப்ரீ டிக்கெட் நம்ம கையில கொடுத்தாச்சு. मुफ्त में टिकट हमारे हाथों में है। ஒரே ஒரு வேலை தான், एक ही काम करना है, டிக்கெட்டை தொலைச்சிடக்கூடாது, टिकट को खोना नहीं, கிழிஞ்சிடக்கூடாது, டிக்கெட் फाड़ना नहीं। பரலோகத்துக்குள்ள போகும்போது டிக்கெட் எங்கப்பா, स्वर्ग राज्य में अंदर प्रवेश का टिकट ஐயோ कहाँ எங்க है? வச்சேன்னு தெரியலன்னா அதை நம்ம நித்திய ஜீவனை இழந்து விடாம இருக்கதான் இனி நம்ம கவனமா இருக்கணும். बाप रे नहीं जानेंगे बोलेंगे तो वो खोने का एक जिंदगी। சகோதரனை பகைக்கிறவன் கொலை பாதகன், அவனுக்குள் நித்திய ஜீவன் இருக்காதுன்னு எழுதி இருக்கு. अपना भाई पर जो भय रखता है वो घात बनेगा लिखा है। எனக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துட்டாரு, இந்த பரலோகத்துல என் பேர் எழுதி வச்சிட்டாரு. मेरे लिए फ्री टिकट दे दिया है, मेरा नाम भी वहाँ लिखा गया ஆனா है। யாரையோ எனக்கு பிடிக்காது, இவங்க கூட பேச மாட்டேன் நான் முடிவு பண்ணிட்டா, लेकिन अगर किसी के ऊपर मैं बैरी करूंगा, 1 யோவான் 3ல எழுதி இருக்கிறபடி நான் கொலை பாதகனாய் மாறி விடுகிறேன். पहला यूहन्ना 3 अध्याय के अनुसार मैं நித்திய घात बन ஜீவன் जाऊंगा। அவனுக்குள் இருக்காது, நிலைத்திருக்காது. अनंत जीवन के लिए वो लायक नहीं होगा। பரலோகத்தில் இருக்கிற என் பெயர் கிறுக்கப்பட்டு போய்விடும். फिर मेरा नाम जो स्वर्ग में है वो बिगाड़ा जाएगा। கிருபையினால் பரலோகம் கிடைக்கிறது, अनुग्रह से स्वर्ग मिलेगा, அதை கிரியையினால் இழந்து விடாமல் இருக்க கவனமா இருக்க வேண்டும். उसको हम अपने काम से नहीं खोना चाहिए। மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிற பெரிய பட்டியலிலே ஒரு வித்தியாசம், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்கிற அருமையான ஒரு வசனம். मरण मरण करके लिखा था, लेकिन यहाँ देखते हैं परमेश्वर ने उसको उठा लिया है। இந்த ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் பெயர் பட்டியல் இருக்கு அப்படின்னு சொன்னேன். उत्पत्ति 5वां अध्याय में वंशावली है। 3வது வசனம் 4வது வசனத்தில் ஆதாம் இருக்கிறாரு, 3रा वचन 4 6 7 8ல சேத் இருக்கிறாரு, 6वां और 7वां वचन में 9ல ஏனோஸ், 9वां वचन में 12ல கேனான், 12 में 15ல மகலாயேல், 15 में मगलेल, யாரேதுன்னு 18வது வசனத்தில் இருக்கிறாரு. 16 वचन में येरेद, 18 वचन में येरेद लिखा है। பெயர்கள் மறக்கப்படவில்லை, नाम जो है भूला नहीं है। இன்னைக்கு மனிதனுடைய ஒரு அடிப்படை ஒரு விருப்பம் என்னன்னா தான் மறக்கப்பட்டக்கூடாது. आज मानव का ये चाहत है कि मुझे कोई नहीं भूलना है। வயோதிபர்களுக்கு அந்த மரிக்கிற தருவாயில் ஒரு சிலருக்குலாம் எப்படி இருக்கு, என் பிள்ளைகள்லாம் என்னை ஞாபகம் வச்சிருக்குமா, அவங்களுடைய மெமரி இருக்குமா, எங்களை எல்லாரும் மறந்துடுவாங்களா அப்படியே இந்த உலகத்தோட அப்படிங்கிறது எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம். बुजुर्ग लोग भी कभी कभी सोचते हैं मरण के समय में, मेरे बेटे लोग मुझे थोड़ी भूल गए हैं, मुझे याद करना है, ऐसी उनके मन चाहता। எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச்சில் கமிட்டி சண்டை, मेरे एक जान पहचान कलीसिया में कमेटी का झगड़ा था। சண்டை எதுக்குன்னா, யார் காலத்தில் இந்த சர்ச் இந்த ஒரு பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்டுறோம், யார் காலத்தில் கட்டி முடிக்கணும். झगड़ा इसलिए है कि ये चर्च के बगल में नया बिल्डिंग किसके समय में கட்டி बांधेंगे। முடிக்கிற பீரியட்ல உள்ளவங்க பேர்லாம் அங்கே ஒரு கல்வெட்டில் வந்துடும். क्योंकि जो बनाया जाता है निर्माण, उनका नाम पूरा लिखा जाना है। செக்ரட்டரி, ட்ரெஷரர், கமிட்டி மெம்பர்ஸ், सेक्रेटरी का प्रेशर ये सब लिखा है। இதுக்கு நாயா பேயா சண்டை. इसके लिए कुत्तों लोगों के बराबर झगड़ा करते हैं। அதில் ஒருத்தர் சொல்றாரு, उनमें से एक बोला, நான் விட
மாட்டோம்ல. मैं तो नहीं छोड़ूंगा अपना நம்ம பேர் அங்க வரணும் நமக்கு ஆசை இருக்காதா? मेरा भी नाम उसमें आना चाहिए. அதை ஒளிச்சு வைக்க கூட அவருக்கு தெரியல. उसको ऐसी वो कोशिश वाला, என் பேர் வரணும்ல, என் பிள்ளைகள் பார்க்கணும்ல. मतलब मेरा नाम आना है, मेरे बच्चे लोग उसको देखना है. இது தேவனை குறித்த அறிவில்லாதவர்களுக்குரிய ஒரு ஏக்கம், ஒரு தேடுதல். ये प्रभु से दूर रहने वाले लोग ही ऐसा चाहते हैं, उनका खोज है. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அடிப்படை அழைப்பு மத்தேயு 6வது அதிகாரம் முதல் வசனத்தில் எழுதியிருக்கு. लेकिन मत्ती 6वां अध्याय पहला वचन में प्रभु हमें एक बुलाहट देते हैं. மனுஷர் காண வேண்டும் என்று எதையும் செய்யாதிருங்கள். मतलब मानव के सामने तुम कुछ न करो. நம்ம செய்ய வேண்டியது என்ன? लेकिन हम क्या करें? மத்தேயு 6:4 உன் பிதா தாமே உன்னை காணும்படி அந்தரங்கத்திலே நீ அதை செய். लेकिन छठवां चौथा वचन में ताकि तेरा दान गुप्त रहे प्रभु देखेगा. ஒரு கிறிஸ்துவினுடைய சீஷனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? मसीह का चेला का मन चाहत क्या होना है? நான் ஆண்டவருக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். मैं प्रभु के लिए जी रहा हूँ. அவர் நான் செய்யற எல்லாத்தையும் பார்க்கிறார். वो जो कुछ भी मैं कर रहा हूँ प्रभु देखता है. பரலோகத்துல என் பேர் எழுதி வச்சிட்டார். स्वर्ग राज्य में मेरा नाम को भी लिख दिया. 2 காசு போட்டாலும் மறக்காத ஒரு தேவன். दो पैसा डालने से भी प्रभु भूलेगा नहीं. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அதை எங்கேயோ எழுதி வைப்பேன்னு வேற சொல்றார். अगर एक गिलास पानी पिलाने से भी उसको लिख कर रखने वाला प्रभु है. ஒண்ணுமே மறக்கப்படாது. एक भी नहीं भूलेगा. நான் கஷ்டப்பட்டு என் பேர் எங்கேயாவது வரணும் அப்படிங்கிற தேடுதல்லாம் எனக்கு தேவையில்லை. अगर मैं अपने से मेरा नाम होना चाहिए नहीं सोचना. சில கிராமத்து சர்ச்சில் போனோம்னா ஃபேன்ல எல்லாம் எழுதி இருக்கும் உபயம் அப்படின்னு போட்டு எழுதி இருக்கும். कुछ गांव के कलीसिया में जाएंगे, पंखा में भी किसी किसी का नाम लिखा रहता है. டியூப்லைட் எழுதி வச்சு வெளிச்சம் வேற கம்மியா வந்துகிட்டு இருக்கும். ट्यूबलाइट में नाम लिखा रहता है जिसकी वजह से प्रकाश कम देता है. அந்த மனநிலையெல்லாம் நம்ம சிலுவையில் அறைய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். लेकिन ऐसी मन भावना को क्रूस में चढ़ाने के लिए प्रभु हमें बुलाता எங்கேயாவது है. என் பேர் நிக்கணும். कहीं ना कहीं मेरा नाम होना है. அங்க போனேன்னா என் பேர் அங்க எழுதி இருக்கும் பார்க்கலாம். वहां जाने से मेरा नाम होगा. இதெல்லாம் உலக மனிதர்கள் பாவம் அவங்க தேடுறாங்க. ये पापी दुनिया के लोग ऐसे करते हैं. நம்ம பேர்கள் எல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டு விட்டது. लेकिन हमारा नाम जो है स्वर्ग राज्य में लिखा गया है. நீங்க யாரும் இனிமே எழுத போறாருன்னு நினைச்சிடாதீங்க. इसके बाद लिखने वाला नहीं है. லூக்கா 10வது அதிகாரம் 20வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். लूका 10:20 में प्रभु कहते हैं, பிசாசுகள்லாம் உங்களுக்கு கீழ்ப்படிதுன்னு நீங்க சந்தோஷப்பட வேண்டாம். शैतान तुम्हें मानता है करके तुम आनंदित न हो. உங்கள் நாமங்கள் உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். आनंदित हो कि तुम्हारा नाम स्वर्ग पर लिखे हैं. தம்மேல் முழு விசுவாசம் வைத்து பின்பற்றவர்களை பார்த்து சொல்றாரு, உங்க பேர் பரலோகத்தை எழுதியிருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுங்க. जितने यीशु के ऊपर विश्वास करके पीछे हुए थे उनको प्रभु बोला, பூமியில எழுதியிருக்கிற மனிதருடைய பெயர் எல்லாம் ஒரு நாள் இந்த பூமி வெந்து அழிய போகிறது. भूमि में लिखा हुआ नाम भूमि के साथ एक दिन जलने वाला है. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களோ என்றென்றும் நிலைப்பார்கள். लेकिन प्रभु का इच्छा को पूरा करने वाला हमें सदा सर्वदा बने रहेगा. இந்த 5வது அதிகாரத்தில் நாம் இன்னும் என்ன கற்றுக்கொள்ளலாம்? इस 5वां अध्याय में हम और क्या सीख सकते हैं? மிக முக்கியமானது ஒன்று கற்றுக்கொள்ளலாம் நான் சொல்ல விரும்புகிறேன். मैं बताना चाहता हूं कि बहुत जरूरी एक बात है. ஒவ்வொரு பெயர்களாக சொல்லப்பட்டு வருகிறது. एक एक नाम वहां बताया गया எத்தனை है. வருஷம் வாழ்ந்தாங்க, कितने साल वे लोग எப்ப जिए, மரிச்சாங்க, कब मरे, பிள்ளைகள் எப்ப பிறந்தாங்க, बच्चे कब हुए, இதெல்லாம் சொல்லி இருக்கு. ये सब लिखा हुआ है. அதுல 21ல பார்க்கும்போது ஏனோக் என்கிற நபர் அங்கே வருகிறார். उसमें 21वां वचन में हनोक आ रहा है. 21ல இருந்து கவனிங்க. 21वां वचन से ध्यान देंगे. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். जब हनोक 65 वर्ष का हुआ तब उसे मैक्सलो हुआ. 22 ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 22वां वचन में मतुशेलह के जन्म के पश्चात हनोक 300 वर्ष तक परमेश्वर के साथ साथ चलता रहा और उसके भी बेटे बेटियां उत्पन्न அடுத்து हुई. 23-24ல ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். 23 और 24 में देखते हैं परमेश्वर के साथ साथ चलता रहा, फिर वो लोप हो गया, परमेश्वर ने उसे उठा लिया. வாழ்க்கையில எதை செஞ்சா பெரிய திருப்தி கிடைக்குங்க? जिंदगी में क्या करने से इतना बड़ा तृप्ति मिलेगा? நிறைய பேர் நல்லா ஏர்ன் பண்றவங்க ஏதாவது ஒரு நல்ல ஜாப்ல இருப்பாங்க. अच्छा कमाने वाले नौकरी करेंगे. ஆனா ஒரு சிலருக்கு என்ன இருக்குன்னா, இதை செய்யறோம் சம்பாதிக்கிறோம் ஆனா ஒரு மன திருப்தி இல்லையே. நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் ஊழியம் செய்றீங்க அப்படி நம்மள ரொம்ப அவங்க ஏக்கத்தோட ஒரு சிலர் பேசுறத பார்த்துருக்கேன். लेकिन कभी कभी कमाने वाले हमें देखकर बोलते हैं, आप लोग तो सेवा करते हो, आप बड़े लोग हैं, हम तो कुछ नहीं बोलते हैं. மனிதனுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கறத மனிதன் தேடுகிறான். मानव तृप्ति को वहां खोजने वाला है. இந்த திருப்தி என்பது உலகத்துல எங்கேயுமே கிடையாது. तृप्ति
इस दुनिया में कहीं पर भी नहीं मिलेगा, ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. एक ही जगह में है, நம்மை உண்டாக்கின தேவன். हमारे सृजनहारा प्रभु के पास. தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், हे प्यास वाले तुम मेरे पास आओ, நான் கொடுக்கிற இந்த தண்ணீரை குடிக்கிறவன் இனி தாகம் அடையான். जो पानी मैंने दूंगा वो नहीं प्यास होगा. அங்க சொல்லப்பட்டிருக்கிற அழகான வார்த்தை वहाँ सुंदर वचन लिखा है, ஆதியாகமம் 5:22, उत्पत्ति 5:22 में, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இதுதான் வாழ்க்கையுடைய உச்சம். वहाँ लिखा हुआ है हनोक परमेश्वर के साथ साथ चलता रहा लिखा है. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா ஏனோக் வாக்ட் வித் காட், தேவனோடு நடந்தான். எல்லாம் ஒண்ணுதான், கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற மாதிரி நம்ம புரிந்து கொள்றதுக்கு இதெல்லாம் நமக்கு உதவி செய்யுது. தேவனோடு நடந்தான். अंग्रेजी में लिखा है परमेश्वर के साथ साथ मैंने चलते रहा. வாழ்க்கையின் உச்சம் இதுதான். तो जिंदगी का ऊंचा जगह यही है, இதுக்கு மேல இன்னொன்னு இல்ல. इससे और कोई जगह नहीं है. தேவனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு, प्रभु और मेरा அவர் संपर्क, கூட எப்படி நான் சஞ்சரிக்க முடியும்? मैं कैसे उसके साथ साथ चलूंगा? நான் முதல்ல அவரோடு ஒப்புரவாயிருக்கணும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணும், पहले मैं उसे मेल मिलाप होना चाहिए, मेरा पाप क्षमा होना है, என் வாழ்க்கை என் சிந்தனைகள்லாம் அவருக்கு பிரியமா இருக்கணும், मेरा सोच विचार उसके प्रिय होना चाहिए. உலகத்தை செயல்களை வைத்து நான் ஏமாற்றி விடலாம். दुनिया का मैं जो करूंगा उसे धोखा में தேவனோடு कर सकता. சஞ்சரிக்கிறதுனா அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். என் இருதயம் அவருக்கு முன்னாடி எப்பயுமே சரியா இருக்கணும். मेरा दिल को देखने वाला प्रभु है तो मेरा दिल हमेशा ठीक रहना चाहिए. எங்கேயா தப்பு பண்ணிட்டோமா உடனே ஆண்டவர்ட்ட அறிக்கை செஞ்சு ஒப்புரவாகிற தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. अगर गलती कर लिए हैं तुरंत प्रभु से क्षमा मांग के मेल मिलाप होने का एक जिंदगी होना. இந்த ஏனோக்கை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள் மிக மிக குறைவான வார்த்தைகள். हनोक के बारे में यहाँ थोड़े ही शब्द लिखा हुआ है. ஆனா அந்த அவரை பற்றி சொன்ன ஒரு சில வசனங்களை நம்ம படிச்சு மனசுல வச்சுக்கிட்டோம்னு சொன்னா வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை. लेकिन उसके बारे में कुछ ही वचन को हम स्मरण रखेंगे, यही जिंदगी, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை, परमेश्वर के साथ साथ रहने का एक जिंदगी. எபிரேயர்ல இந்த தேவனோடு சஞ்சரிக்கிறத இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி அங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு புரியும்படி இன்னும் அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு. इब्रानियों में इसी कार्य को पवित्र आत्मा थोड़ा और अच्छा रीति से लिखा है. எபிரேயர் 11 திருப்பிக்கங்க. इब्रानियों 11वां अध्याय 5-6 வசனங்களை நல்லா கவனிங்க. 5वां और 6वां वचन में ध्यान देंगे. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். विश्वास ही से हनोक उठा लिया गया कि मृत्यु को न देखे. தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். मतलब उसके उठाए जाने से पहले ही उसकी यह गवाही दी गई कि उसने परमेश्वर को प्रसन्न किया. ஆதியாகமத்தில் அவன் தேவனுக்கு பிரியமா இருந்தான்னு எழுதப்படல, वहाँ उत्पत्ति में प्रसन्न हुआ करके नहीं लिखा है, தேவனோடு சஞ்சரித்தான் எழுதப்பட்டிருக்கு. परमेश्वर के साथ साथ चलता था. அதை இன்னும் புரியும்படி ஆண்டவர் எழுதி வைக்கிறார். அது என்ன சஞ்சரிப்பது? தேவனுக்கு பிரியமா இருப்பது. लेकिन परमेश्वर और समझाता है कि क्या साथ साथ चलना, प्रसन्न करना. இப்படி சொல்லும்போது நம்ம நினைச்சிடக்கூடாது அவர்லாம் ஏனோக்குப்பா, அவர் தேவனோட சஞ்சரிச்சார், அவர் அப்போஸ்தலர்ப்பா, பவுலுப்பா, அவர் ஆண்டவரோட இருந்தார், இப்படிலாம் நம்ம பைபிள் படிக்க கூடாது. हम ऐसा बाइबल को नहीं पढ़ना है, वो तो हनोक है, वो तो पौलुस है. ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து கொடுக்குற அழைப்பு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளால இருக்க முடியும்னு அர்த்தம். प्रभु सबको बुलाकर देते हैं, मैं पवित्र हूँ तुम भी पवित्र बनो, मतलब सब कर सकते हैं. அடிப்படை எளிய தேவை விசுவாசங்கிறது இந்த இடத்துல எழுதிருக்கு. விசுவாசத்தினால ஏனோக்குன்னு எழுதிருக்கு, அவ்வளவுதான். विश्वास ही हमें जरूरत है. विश्वास ही से हनोक जो है परमेश्वर के प्रसन्न किया. அவர் ஏதோ பயங்கரமா 80 நாள் உபவாசம் இருந்து அப்படியே ஏதோ பண்ணார் அப்படிலாம் இல்ல, விசுவாசித்தார், அவ்வளவுதான். मतलब वो 80 दिन उपवास रहा, ऐसा कुछ नहीं है. என்ன விசுவாசிக்கணும்? क्या विश्वास करना है? எபிரேயர் 11:6 எழுதியிருக்கு, அதுக்கு அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கு. इब्रानियों 11:7 में लिखा हुआ है, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். क्योंकि हम परमेश्वर के पास आने वाले विश्वास करना चाहिए. விசுவாசம் இல்லைன்னா அது நமக்கு எப்படி தெரியும்? विश्वास बिना उसे प्रसन्न करना अनहोना है. இன்னைக்கு டேவிட் என்ன காலையில ஊழியர் கூட்டம் எடுத்தாங்க. आज डेविड भैया जो है सेवकों நிறைய के ஸ்கீம்ஸ் मीटिंग சொன்னாங்க. बहुत सारा योजना को बताए. நான் யோசிச்சு பார்த்தேன், मैं सोचा था எப்பலாம் டேவிட் என்ன ஒன்னு சொல்லும்போது जब कभी डेविड भैया कुछ बात बताते हैं இதெல்லாம் முடியாது அப்படி நான் நினைச்சேன்னா ये तो नहीं हो सकता, எனக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். अगर ऐसा मैं सोचूंगा मेरे अंदर विश्वास नहीं है. ஆண்டவர் சொன்ன உடனே டேவிட் என்ன சொல்றாங்க, प्रभु ने जो बताया डेविड भैया ने बताया. தேவனுடைய கிருபையினால் என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் இதை செய்ய முடியும் நான் பார்த்தேன்னா அதுதான் விசுவாசம். जो मुझे बल करने वाला मसीह से मैं सब कुछ कर सकता हूँ सोचना. முடியாது, இது வாய்ப்பில்லை, செங்கடல் பிளக்காது, சாப்பாடு இருக்காதுன்னு எல்லாத்தையும் அவிசுவாசமா பார்க்கிறதுக்கும் நமக்கு விடுதலை உண்டு. लाल सागर 2 नहीं होगा, भोजन नहीं मिलेगा, ऐसा ही हम सोचेंगे तो नहीं होगा.
होगा, ஆனால் அது தேவனுக்கு பிரியமில்லாத இருதயம் வாழ்க்கை. लेकिन वो प्रभु को हम प्रसन्न नहीं कर விசுவாசம் सकते। இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். वहाँ विश्वास बिना उसे प्रसन्न करना என்ன अनहोना है। விசுவாசிக்கணும்? क्या विश्वास करना है? தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவ்வளவுதான். परमेश्वर के पास आने वाले को विश्वास करना चाहिए कि अपने खोजने वालों को प्रतिफल देता है। பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே हे स्वर्ग में रहने वाले हमारे அப்படின்னு पिता, காலையில ஜெபம் பண்ணிட்டு ऐसा सुबह प्रार्थना இப்படி करके ஒருத்தரே இல்லங்கிற மாதிரி அன்னைக்கு ஃபுல்லா நம்ம வாழ்ந்தா எப்படி? दिन भर प्रभु का विश्वास नहीं करेंगे तो அவர் இருக்காருன்னு விசுவாசிச்சு கண்ணை மூடி ஜெபம் பண்ணோம். आंख बंद करके विश्वास से प्रार्थना करते हैं। கண்ணை திறந்து வாழும்போது அவர் இருக்காருன்னு நினைச்சிட்டே தான் வாழணும். आंख खोलकर जीने के समय में भी विश्वास करना है। என்னத்தை செஞ்சு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா क्या करने से क्या तो मिल जाए, என்ன मिलेगा। விசுவாசிக்கல தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்ங்கறத நம்ம விசுவாசிக்காம போயிரோம். वहाँ सातवां वचन में खोजने वालों को प्रतिफल देता है करके विश्वास करना है। வாழ்க்கையின் உச்ச அழைப்பு वह जिंदगी का एक बुला है, தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை, प्रभु के साथ साथ चलना, தேவனுக்கு பிரியமா இருக்கிற வாழ்க்கை. प्रभु को प्रसन्न करना। இது ஈஸிங்கிறது தான் அந்த வசனங்கள் சொல்லுது. ये आसान है करके ये वचन இது बताता है। எட்டாத ஏதோ ஒரு முக்கி தக்கி பிடிக்க வேண்டிய ஒண்ணுன்னு எழுதல. விசுவாசிக்கணும் அவ்வளவு. அவர் இருக்காரு, அவரை தேடின பலன் உண்டு, அவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் அவரை நம்பிக்கொண்டே இருப்பது. बहुत दिक्कत उठाकर ही इसको हम पा सकते हैं ऐसा नहीं है। खोजना है, खोजने वालों को प्रतिफल देगा करके विश्वास ஐயோ करना है। இவ்வளவு வயசாச்சே இனி குழந்தை பிறக்குமா? உனக்கு பிறக்கும். ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். அவ்வளவுதான். நம்பணும். அவ்வளவுதான். சிம்பிள் கால். मेरा उम्र इतना हो गया है, मुझे बच्चा होगा क्या करके वो अविश्वास नहीं किया, अब्राहम विश्वास किया। ஏனோக்கை போல வாழ வேண்டும் என்கிற ஆசை இந்த நாளிலே நமக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். आज ऐसा आशा होना चाहिए कि प्रभु हनोक के जैसे मैं भी जीऊं। அவருக்கு எவ்வளவு பிடிக்குது பாருங்களேன். கூட்டு போயிடுறார் பரலோகத்துக்கு. எலியாவை அக்கினி ரதத்துல கூட்டு போனார். இங்க எப்படி டிஸ்கிரிப்ஷன் எழுதல, கூட்டு போயிடுறார். ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. कितना उसके ऊपर प्रिय प्रसन्न किया है। देखो उसको उठा लिया है, एलिया को भी उठा लिया है। எப்ப நீ கீழ இருந்தே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, என் கூட உறவாடுற, நல்லது நீ என் கூட வந்துருன்னு ஆசையா அவர் எடுத்துக்கிறாரு பாருங்க. तो इस भूमि में ही प्रार्थना तो भले ही करता है, लेकिन मेरे साथ तुम चलो बोल के उठा लिया। என்ன ஒரு வாழ்க்கையில. कितना अच्छा एक जिंदगी है। கடைசியாய் आखिरी में இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில இருந்து இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன். हनोक के जिंदगी से एक और बात बताना அந்த चाहता हूं। ஆதியாகமம் 5:21 இருந்து கவனிங்க. उत्पत्ति 5:21 से ध्यान देंगे। 21 எழுதிருக்கு. 65 வயசான போது மெத்துசலாவை பெற்றான். அப்ப ஃபேமிலி மனைவி இருக்காங்க, குழந்தை பிறக்குது. जब 65 वर्ष का हुआ मथुसेलह को जन्म किया, पत्नी है। அடுத்த वचनத்தில் எழுதிருக்கு, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். वहाँ मथुसेलह के बचने के बाद और 300 वर्ष तक परमेश्वर के साथ साथ கிறிஸ்தவ சத்தியங்களிலே ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். एक जरूरी सत्य को आपके सामने रखता हूँ। குடும்பம் அது தேவன் உருவாக்குற ஒரு அமைப்பு, அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. परिवार प्रभु ने बनाया है, उसके द्वारा प्रभु आशीष देते हैं। மெத்துசலா பிறந்தாச்சுப்பா, நான் பாட்டுக்கு எங்கேயாவது போறேன், எங்கேயாவது மடலாயத்துக்கு போறேன்னு சொல்லி அவர் கிளம்பி போயிரல. मथुसेलह तो जन्म हो गया, मैं ऐसे ही चले जाऊंगा बोल के नहीं बोला। ஒரு குடும்பம் பிள்ளைகள் என்கிற அமைப்பிலே தேவனை அவர் பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு சத்தியம். परिवार बच्चों के बीच में वो रहा है, ये एक बहुत बड़ा सत्य है। அந்த நாள் ஞாபகம் பாட்டு எதுவும் தெரியுதா? உங்களுக்கு தெரியாது அந்த பாட்டு? அப்படி ஒரு பாட்டு இருந்துச்சு. ऐसे तमिल में गाना है, उन दिनों का याद मुझे आता है அந்த करके। நாள் இருந்த சந்தோஷம் இந்த நாள் இல்லையே ஏன்பா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் பாட்டுல. मतलब एक व्यक्ति बोलता है उन दिनों का याद खुशी मुझे अभी नहीं है बोल रहा है। பதில் சொல்றாரு, வீடு என்றும் மனைவி என்றும் 100 சொந்தம் வந்த பின்பு தேடுகின்ற அமைதி எங்கே? वहाँ बोल रहा है जितना भी घरेलू हो, जितना भी पत्नियां हो, लेकिन खुशी कहाँ है करके बोलता है। இதெல்லாம் உலகத்தின் பார்வை. ये सब दुनिया का एक देखने का तरीका है। குடும்பம் என்கிற அமைப்பிலிருந்து தேவனை பிரியப்படுத்த முடியும் என்று முதலாவது தேவனை பிரியப்படுத்தின ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். परिवार में रहते हुए भी प्रभु को प्रसन्न किया है करके पहले एक गवाही यहाँ है। சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் சரியாய் புரியாத கிறிஸ்தவ வட்டாரங்களிலே ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் குடும்பங்கள் எல்லாம் விட்டு மடலாய ஆண்கள் தனியா எங்கேயா இருக்கணும், ஒரு மொனாஸ்ட்ரிங்கிற ஒரு இடத்துல போய் இருப்பாங்க. அப்படிதான் தேவனை பிரியப்படுத்த முடியும் அப்படிலாம் நினைத்த காலங்கள் இருந்திருக்கிறது. कुछ सालों के पहले प्रभु को प्रसन्न करना बोलने से परिवार को छोड़कर दूर जगह में जाके रहने को मानते थे। இன்னைக்கு ஒரு குடும்பம்னு வந்துட்டா நம்ம குடும்பஸ்தர் என்னெல்லாம் அதில் உள்ள நெருக்கங்கள் இடையூறுகள் நினைக்கிறோமோ எல்லாம் ஏனோக்கு இருக்க தான் செய்யும். நம்மை போல பாடுள்ள மனிதன் தான். लेकिन हमारे जैसे ही हनोक का भी परेशानी समस्या परिवार में जरूर रहा होगा। குமாரரையும் குமார்த்திகளையும் இருக்கு. எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. बेटे बेटियां लिखा हुआ है, मेरे को स्कूल फीस के बारे में चिंता हो रहा है। ரெண்டாவதுக்காரனுக்கு இப்பதான் காய்ச்சல் சரியாச்சு, இவனுக்கு அடுத்து வந்துருச்சு, இவனுக்கு மருந்து வாங்கணும். இதெல்லாம் அவருக்கு அந்த காலத்துல வேற மாதிரி ப்ரெஷர்ஸ் இருந்திருக்கும். अभी एक बेटा को देखेंगे तुरंत दूसरा को देखना पड़ रहा है, ऐसे उनको भी वैसी समस्या रहा होगा।
இந்த குடும்பம் அப்படின்னு வரும்போது परिवार बोलने से ஒரு 1 தீமோத்தி 3வது அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா पहला तिमोथी तीसरा अध्याय लेंगे तो அந்த குடும்பத்தையும் ஊழியத்தையும் அங்க ஆவியானவர் சேர்த்து எழுதி வச்சிருக்கிறார். परिवार और सेवा दोनों को मिला के पवित्र आत्मा लिखते हैं. கண்காணி ஒரு ஓவர்சியர் ஒரு ஆவிக்குரிய தலைவன் எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த 3வது அதிகாரத்தில் எழுதி இருக்கு. एक आत्मिक नेता कैसे होना चाहिए ये लिखा हुआ है. அந்த ஒரு லீடர்ஷிப் சபைக்கு பொறுப்பு வரும்போது 2வது வசனத்தில் ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவன் ஒரே மனைவியுடைய புருஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி மேன ஒரு சபைக்கு ஒரு ஆவிக்குரிய தலைவனாய் வைக்கலாம் அப்படின்னு அங்க எழுதுகிறார். वहाँ लिखता है कि एक पत्नी को पाने वाला होना चाहिए और करके उसका जिम्मेदारी के बारे में लिखता है. அவன் எப்படி இருக்கணும், போதிக்க தெரியணும், தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்கணும், அந்நியனை உபசரிக்கணும் அப்படி நிறைய எழுதி இருக்கு. वो कैसे होना चाहिए, अन्य व्यक्ति को उपकार करना चाहिए और निर्मल बुद्धि होना चाहिए लिखा है. அந்த ஆவிக்குரிய தலைவனுக்கு வேற என்னெல்லாம் இருக்கணும்? उसका और क्या योग्यता होना चाहिए? மாஸ்டரேட் இன் தியாலஜி MTH ஒருவேளை படிச்சிருக்கணுமா? मतलब मास्टरेट डिग्री किया हुआ होना चाहिए क्या? முடிஞ்சா படிச்சுக்கலாம். बनेगा तो पढ़ भी ஆனா सकते அதை விட हैं. முக்கியமானது 4வது வசனத்தில் எழுதி இருக்கு. लेकिन उससे जरूरी वचन पहला तीमुथियुस तीसरा अध्याय 4वां वचन में लिखा என்ன है. கேரக்டர் இருக்கணுமா? தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். पहला तीमुथी 3:4 में अपने घर का अच्छा प्रबंध करता हो और अपने बाल बच्चों को सारी गंभीरता से अधीन रखता हो. 5 எழுதி இருக்கு ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? 5वां वचन में जब कोई अपने घर ही का प्रबंध नहीं करना चाहता तो परमेश्वर का कलीसिया को रखवाली कैसे करेगा? குடும்பம் அதில் இருக்கிற நெருக்கங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் சமாளித்து கிறிஸ்துவோடு இருந்து ஒரு குடும்ப தலைவன் நடத்தி அவன் ஒரு சபையை நடத்துவதற்கான தகுதியை குடும்பம் கொடுக்கிறது. कलीसिया को, प्रभु का कलीसिया को चलाने का एक योग्यता को परिवार के द्वारा वो पाता है. ஏனோக்கு யாரையுமே கல்யாணம் பண்ணாம இருந்தாருன்னா நம்ம சொல்லலாம் அவருக்கு என்ன கவலை, கல்யாணம் பண்ணாம அவர் வாட்டுக்கு இருந்தார், தேவனோட சஞ்சரிச்சாரியான்னு நம்ம சொல்லிடுவோம். அதான் திரும்ப திரும்ப எழுதியிருக்காரு. 65வது வயசுல ஒரு பிறந்தான், அடுத்து 300 வருஷம் பிள்ளைகள்லாம் பெற்று தள்ளினாரு, தேவனோடு சஞ்சரித்தார், எல்லாம் அப்படி எழுதியிருக்கு. हनोक अगर शादी नहीं किया होता तो प्रभु के साथ चलना आसानी करके बोल सकते थे, लेकिन वो तो शादी भी किया है, 65 उम्र में बच्चा भी हुआ है. இன்னொரு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் பவுல் அங்கங்க எழுதுவாரு, ஒருவேளை திருமணம் செய்யாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை ஊழியம் அதை குறித்தெல்லாம் பவுல் ஒரு லேசா அங்கங்க தொட்டிருப்பாரு. अगर कोई लोग गलत समझ जाते हैं, पौलुस जिन लोग शादी नहीं किए हैं उनके बारे में एक बात को लिखता है. பொதுவாக கிறிஸ்தவத்திற்கு வெளியேவும் சரி கிறிஸ்தவத்திற்கு உள்ளேயும் சரி சில இடங்களில் திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்வது அது ஒரு பெரிய ஒரு ஒரு தியாகம், அப்பா அவர் கல்யாணம் கூட பண்ணாமல் ஊழியம் செய்கிறாருப்பா, இப்படிலாம் பேசுகிற வார்த்தைகளை ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கலாம். मसीह समाज में भी दुनिया में भी ऐसा शब्द बोला जाता है कि अरे ये तो शादी नहीं किया है, ना ब्रह्मचारी के रूप में रहा है, ऐसे करके बोलते हैं. பைபிள் அப்படிலாம் சொல்லலை. लेकिन बाइबल में ऐसा नहीं लिखा है. ஒரு சிலருக்கு ஆண்டவர் சொல்லலாம் நீ திருமணம் செய்யாமல் இரு எனக்கு ஊழியம் செய்ய, ஆண்டவர் ஒரு சிலருக்கு பேசலாம், அது ஒரு அழைப்பு. किसी किसी को प्रभु बोलते हैं कि तू शादी मत कर और मेरे लिए जी करके. அது திருமணம் ஆனவர்களை விட அது உயர்வான அழைப்பு, பயங்கர ஒரு அர்ப்பணிப்பான அப்படிங்கிற ஒரு பிக்சர்லாம் பைபிளில் கிடையாது. लेकिन वही एक उत्तम जिंदगी है ऐसा बाइबल में नहीं लिखा. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஊழியர் அவரை குறித்து 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, பாருப்பா அவர் கல்யாணமே பண்ணாம ஆண்டவருக்குன்னு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாருப்பா அப்படின்னு அவருக்கு பிரியமான ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார். एक बहुत बड़ा प्रसिद्ध सेवक के बारे में बोलते थे लोग कि ये तो देखो विवाह नहीं किया है. ஆனா அவர் ஒரு 47 ஒரு 50 வயசுல அவர் கல்யாணம் பண்ணிட்டார். लेकिन 47 उम्र में या 50 उम्र में वो विवाह कर लिया. அவருக்கு கீழே உள்ளவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க. फिर उसके नीचे रहने वाले पूरा चुप हो गए. சரி பரவாயில்ல, அதெல்லாம் திருமணம் முடித்துக் கொள்கிற அதெல்லாம் தப்பு இல்லை, முடிக்காம செய்யறது பயங்கர ஒரு காலிங் அப்படிங்கிற ஒரு பிக்சர்லாம் பைபிளில் கிடையாது. कोई बात नहीं, उसमें भी गलत नहीं है, लेकिन विवाह नहीं करना है ऐसी बोलकर जोर जबरदस्ती रहना बाइबल में नहीं है. விவாகம் கனமுள்ளது அப்படிங்கிற வார்த்தை பைபிள் எழுதி இருக்கு. क्योंकि विवाह एक आदर की बात है. ஏசாயா 62 यशाया 62वां अध्याय 5வது வசனத்தில் எழுதி இருக்கு. 5वां वचन में लिखा हुआ है. அதனுடைய பின்பகுதியில் மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். அந்த ரிலேஷன் எப்படி அழகா சொல்லி இருக்கு பாருங்களேன். जैसा एक दुल्हा दुल्हन के ऊपर जितना प्रेम करता है उसी प्रकार प्रभु तुम लोगों पर करता है लिखा है. ஆமா, நம்ம எபி எப்படி தன்னுடைய மனைவியிலே மகிழ்ச்சியா இருந்திருப்பான். हमारा भाई एबी भी அங்க எழுதி இருக்கு, மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். அப்ப அந்த மணவாளன் மணவாட்டிங்கிற உறவை தேவன் அது ஒரு உயர்வான தாம் ஜனங்களை நேசிக்கிற அந்த அன்போடு ஒப்பிடுகிறார். एक दुल्हा और दुल्हन का जो रिश्ता है
इसको प्रभु वहाँ तुलना करते हैं। வெளிப்படுத்தின விசேஷம் 21:9 பார்க்கிறோம். प्रकाशित वाक्य 21वां अध्याय 9वां वचन में देख सकते हैं। பின்பகுதியில் எழுதியிருக்கு, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு அங்க மறுரூபமாக்கப்பட்ட சபை புதிய எருசலேமே அங்கே சொல்லப்பட்டிருக்கு. क्योंकि वहाँ तुझे दुल्हन अर्थात मेमने की पत्नी दिखाऊंगा ऐसा करके लिखा है। ஒரு கணவன் ஒரு மனைவி, एक पति एक पत्नी, இவருடைய இணைப்பு, इनका मिलावट இது தேவனால் உண்டாகிறது, प्रभु से बना हुआ है, தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ये प्रभु से आशीष पाए हुए हैं। இது எந்த அளவிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலோ தேவனோடு சஞ்சரிப்பதற்கு தடை என்று வசனம் சொல்லவில்லை. ये रिश्ता संबंध जो है कोई भी रीति से प्रभु से दूर होने का नहीं है। மாறாக உயர்ந்த ஆவிக்குரிய ஒரு தலைமைத்துவத்திற்கு அது அடிப்படை ஒரு குவாலிஃபிகேஷன் திமோத்தில நம்ம பார்த்தோம். बल्कि ये आदत जो है एक अच्छा नेता के रूप में हमें बना सकता குடும்பத்தை है। நன்றாய் நடத்தி பிள்ளைகளை நன்றாய் வளர்க்கிற உனக்கு சபையை ஆளுகிற அதிகாரம் உண்டுன்னு சொல்லி ஆவியானவர் அங்க எழுதி வச்சிருக்கிறார். अगर कोई अपना घर को अपना बच्चे लोगों को अच्छा से चलाएगा तो उसको कलीसिया चलाने का अधिकार दिया जाएगा। அல்லேலூயா. हालेलुया। கடைசியாக அந்த ஆதியாகமம் 5வது அதிகாரத்தை நம்ம கவனிச்சோம்னு சொன்னா ஒரு நம்பிக்கையோடு முடிகிறது. उत्पत्ति 5वां अध्याय आखिरी में एक विश्वास எல்லாரும் के साथ ஏனோக்கு போலலாம் எடுத்துக்கொள்ளப்படல. सभी लोग हनोक के जैसे उठा लिए नहीं गए हैं। அங்கே 28-29 பார்த்தா லாமேக் என்பவருக்கு நோவா என்கிற ஒரு பிள்ளை பிறக்கிறாரு. பிறந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறார். वहाँ लिखा हुआ है जब लेमेक लिखा हुआ है उसका पुत्र नू उत्पन्न हुआ। அந்த நோவா பிறக்கும்போது மட்டும் அதற்கு ஒரு காரணம் 29வது வசனத்தில் சொல்லியிருக்கு. அந்த பெயருக்கு காரணம் 29वां वचन में नूह का नाम एक अर्थ लिखा हुआ है। கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். यहोवा ने जो पृथ्वी को शाप दिया है उसके विषय ये लड़का हमारे काम में है। சபிக்கப்பட்ட பூமியில தான் நம்ம இருக்கிறோம். अब कठिन परिश्रम में हम रहते हैं, ஆனால் நம்மை தேற்றுவதற்கு நோவாவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். लेकिन हमें शांति देने के लिए नूह को प्रभु रखा है। நம்பிக்கையே இல்லையே, ஒரு நம்பிக்கை ஆண்டவர், ஒரு ரட்சிப்பு, ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். भरोसा ही नहीं है क्या, लेकिन एक भरोसा को प्रभु रखा है, वही नूह है। மோசே என்னை குறித்து எழுதினான். मूसा अपने बारे में लिखता है। இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். यीशु मसीह ने बोला ऐसा। இந்த அதிகாரம் 5வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன் ஃபோர்ஷேடோவிங்கா நமக்கு முன் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. ये 5वां अध्याय जो है यीशु मसीह के बारे में हमें थोड़ा बात शुरू करवाता है। தேவ சாயலை இழந்த ஆதாம் அந்த தன்னுடைய சாயலாய் பிறந்த பிள்ளை இந்த வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வந்து மறுபடியும் தேவ சாயலை அவர் கொண்டு வர போகிறார். जो स्वरूप को आदम ने खोया तो आदम के वंशावली के द्वारा यीशु मसीह पैदा होकर उसी स्वरूप को फिर दिलाया। ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் எல்லாருக்கும் ஆண்டவர் நியமித்திருக்கிற ஒன்று. एक बार मरना और न्याय के सामने रहना ये लिखा हुआ नियुक्त किया गया। மோசே ரொம்ப நெருக்கமா அங்க தேவனோடு இருந்தார். मूसा भी परमेश्वर के साथ साथ சாமுவேல் ரொம்ப பிரியமானவராய் ஆண்டவருக்கு இருந்தார். शमूएल भी प्रभु को प्रसन्न किया। எல்லாரையும் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளணும்னு திட்டம் வைக்கலாம். அவங்களாம் பார்க்கிற சாதாரண மரணம் அப்படிதான். எலியாவுக்கு கூட எலிசாவுக்கு கூட அப்படி மரணம் தான் இருந்தது. लेकिन सबको ऐसा उठा ले जाने का विचार तो नहीं है। एलिशा को भी नहीं हुआ था। ஆனால் எப்படி ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனோடு இருந்தாரோ அதே போல நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு நாள் அதே தேவனோடு என்றென்றைக்கும் எல்லாருக்கும் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இயேசுவின் மூலமாக ஆண்டவர் கொடுத்து விட்டார். लेकिन हनोक के जैसे हम भी मौका पाने के लिए यीशु मसीह के द्वारा प्रभु हमें भी मौका दिया है। அல்லேலூயா. हालेलुया। தேவனுக்கு பிரியமாய் இருப்பது, தேவனோடு சஞ்சரிப்பது இந்த அதிகாரத்தின் பெரிய ஒரு அழைப்பு. इस अध्याय का बहुत बड़ा एक बुलाहट है, प्रभु को प्रसन्न रहना और साथ साथ இந்த चलते रहना। வாழ்க்கையுடைய கோலா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை செட்டில்டு, ஃபினிஷ்டு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ வாழ்க்கையில. अगर आपका जिंदगी का यही लक्ष्य है तो आप विजय पाएंगे। பிரச்சனை வராதுன்னு சொல்லல, समस्या तो नहीं होगा நீங்க करके नहीं தேவனை बोला, பிரியப்படுத்தி அவரோட நடக்கிறீங்க, அவர் உங்களை பார்த்துக்கிடுவார். அவர் लेकिन अगर आप प्रभु को प्रसन्न करेंगे वो आपको देख लेगा। குறைகள் வரும்போது கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நிறைவாக்குவார். अगर कमी घटी जब भी आता है यीशु मसीह में प्रभु पूरा करेगा। என்னை ஆண்டவருக்கு பிடிக்கணும், मुझको प्रभु நான் पसंद செய்யறது होना, அவருக்கு பிடிக்கணும், मेरा काम प्रभु को என் பேச்சு पसंद, அவருக்கு பிடிக்கணும், मेरा बात प्रभु को प्रसन्न எல்லாத்த हो। விட என் நினைவுகள் மனதில் இருக்கிற எண்ணங்கள் அவருக்கு பிடிக்க வேண்டும் என்கிற நோக்கம், விருப்பம், ஜெபம் வந்துவிட்டால் நான் மறுபடியும் சொல்றேன், we are settled in life. வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டோம், கவலை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. सबसे बढ़कर हमारा सोच विचार प्रभु को प्रसन्न हो गया तो जिंदगी में हम अच्छा से जम जाएंगे। கடுகு விதையில விசுவாசம் இருந்தால் போதும். अगर राई की तरफ
विश्वास होना चाहिए। கண்களை மூடி ஜெபிப்போம். आंख बंद करके दुआ करें। கர்த்தாவே, இந்த எழுதி கொடுக்கப்பட்ட ஆதியாகமம் 5வது அதிகாரத்திற்காக ஸ்தோத்திரம். हे यहोवा, लिखा हुआ 5वां उत्पत्ति अध्याय के लिए ஆண்டவரே, धन्यवाद। உங்களோடு சஞ்சரிக்கிற மகிமையான வாழ்க்கையை ஏனோக்கு மூலமா எங்களுக்கு முன்வைத்ததற்காக ஸ்தோத்திரம். हनोक के द्वारा जो जिंदगी है उसे हमारे सामने रखा है। வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் தேவனுக்கு நான் பிரியமா இருப்பதற்கு தடை அல்ல என்று சொல்லி ஒரு குடும்ப மனிதனை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீங்க. जिंदगी का कोई भी परिस्थिति आपके साथ चलने के लिए रुकावट नहीं है। ஆண்டவரே, நோவாவின் மூலமாக ஒரு பெரிய தேற்றுதல் அந்த சந்ததியிலே வருகிறது என்கிற மகிமையான ரட்சிப்பின் செய்திக்காக ஸ்தோத்திரம். नूह के द्वारा बहुत बड़ा शांति उनको शुरू हुआ है करके सत्य को हम அந்த देखते हैं। தேவ சாயலை கொடுத்து ஆண்டவரே நித்திய ஜீவனை தந்த இயேசுவை முன்னடையாளப்படுத்துகிற இந்த அதிகாரத்திற்காக ஸ்தோத்திரம். जो परमेश्वर का स्वरूप खोए मानव जिसको यीशु मसीह के द्वारा फिर मिले, अध्यात्म में देखते இந்த हैं। கிருபையுள்ள வசனங்கள் எங்களுடைய இருதயத்திலே தொடர்ந்து கிரியை செய்யட்டும். ये अनुग्रह भरा हुआ वचन हमारे दिल में कार्य करे। எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். सारे महिमा को हम आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना मांगते पिताजी, आमीन। आमीन।